வணக்கம். தமிழின் தொன்மை. ஒரு சமூகத்தின் அடையாளம் அதன் மொழி, கலாச்சாரம், மரபு மற்றும் சிந்தனைகளால் வெளிப்படுகிறது. தமிழ் மொழி இலக்கியம், கலை, கட்டிடம், சடங்கு, பழக்க வழக்கம் ஆகியவற்றை தொன்மையின் பெருமையை எடுத்துரைக்கிறது. தொன்மை என்பது புதிதல்லாத பண்டைய காலம் முதல் வந்து கொண்டிருக்கும் மரபு, பண்பாடு என்பதை குறிக்கும் சொல். இது தமிழர்களின் தொன்மையை உலக பழங்கால நாகரிகத்துடன் இணைந்து உயர்ந்து நிற்கும் சிறப்புடையது. தமிழ் மொழியின் தொன்மை. தமிழ் மொழி மிகவும் பழமையான உயிரோடு வாழும் மொழிகளில் ஒன்றாகும். சங்க இலக்கியம், தொல்காப்பியம் போன்ற நூல்களில் இது தொன்மையை வெளிப்படுத்துகிறது. உலகில் பிற மொழிகள் காணப்படாத தனித்துவமான இலக்கணம் தமிழில் உள்ளது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட சங்க பாடல்கள் இன்றும் அழியாமல் வாழ்கின்றன என்பது தமிழின் தொன்மைக்கு சான்று. உதாரணம்: சங்ககால தமிழ் பாடல்கள், பழமையான இலக்கியங்கள் இன்றும் பாடப்படுகிறது, மாணவர்கள் படிக்கிறார்கள். இது மொழியின் அழியாத தன்மையை இங்கு காட்டுகிறது. இலக்கிய தொன்மை. சங்க காலம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, கம்பராமாயணம் போன்ற சிறப்பு படைப்புகள் தமிழின் தொன்மையை உணர்த்துகிறது. இந்த இலக்கியங்கள் கலை, அறிவியல், சமூக வாழ்க்கை, காதல், பேரியல், அரசியல், பொருளாதாரம் போன்ற அனைத்து துறைகளிலுமே உள்ளடக்கியவை. இவற்றின் மூலம் தமிழ் வாழ்க்கை முறையை உணர்ந்திய சிந்தனையை அறியலாம். உதாரணமாக, சிலப்பதிகாரம் தமிழ் நாகரிகத்தின் உயர்ந்த சிந்தனையையும் சமூக ஒழுக்கங்களையும் வெளிப்படுத்துகிறது. கம்பராமாயணம் தமிழின் ஆன்மீக, கலை, மொழி வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை செய்தது. கலாச்சார தொன்மை. தமிழர் கலாச்சாரம் பண்டைய காலத்திலிருந்து உலகறிய புகழ் பெற்றது. கோவில் கட்டிடக்கலை, பரதநாட்டியம், கரகாட்டம், கோலாட்டம் போன்ற கலை தொன்மையின் அடையாளங்கள். பண்டிகைகள், வழிபாட்டு முறைகள், இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்வியல் அனைத்தும் தமிழர் தொன்மையை வெளிப்படுத்துகிறது. உதாரணமாக, சிலப்பதிகாரம் தமிழ் நாகரிகத்தையும் உயர்ந்த சிந்தனையையும் சமூக ஒழுக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது. கம்பராமாயணம் ஆன்மீக கலையையும் மொழி வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை செய்தது. கலாச்சார தொன்மை. தமிழர் கலாச்சாரம் பண்டைய காலத்திலிருந்து உலகறிய புகழ் பெற்றது. கோவில் கட்டிடக்கலை, பரதநாட்டியம், கரகாட்டம், ஒயிலாட்டம் போன்ற வகைகள் தொன்மையின் அடையாளங்கள். அறிவியல் மற்றும் நாகரிக தொன்மை. மதுரை, பூம்புகார், காஞ்சி போன்ற நகரங்களின் தொன்மையான தமிழர் நாகரிகங்களை மையங்கள் அங்கு அமைந்துள்ளன. அங்கு இருந்த நீர்ப்பாசன முறைகள், துறைமுகங்கள், வணிக பரிமாற்றங்கள் அனைத்தும் தமிழர் அறிவியல் அறிவையும் பொருளாதார வளர்ச்சியையும் காட்டுகிறது. சங்க காலத்தில் தமிழர் வெளிநாடுகளோடு வணிகம் செய்தனர் என்பது வரலாற்று உண்மைகளாகும். உதாரணமாக, பூம்புகார் நகர உலக வர்த்தக பல்கலைக்கழகம் போல அங்கு செயல்பட்டு வந்தது. சங்க காலத்தில் தமிழர் வணிபம், கலை, கல்வி எல்லாம் வெளிநாடுகளோடு தொடர்பு கொண்டது. நீர்ப்பாசன முறைகள், கடலோர வர்த்தகம், கட்டிடக்கலை, கல்வி மையங்கள் இவற்றில் அங்கு காணப்பட்டது. மரபுகள் மற்றும் பண்பாட்டு தொன்மை. தமிழர் வாழ்வில் இயற்கையோடு இயைந்து நிலம், மலை, கடல், ஆறு, வானம் ஆகிய இயற்கை சூழல்களோடு தொடர்புடைய நம்பிக்கைகள், வழக்கங்கள், சடங்குகள் இன்றும் நிலைத்து நிற்கின்றன. திருமணமும் விழாக்கள், கலை நிகழ்ச்சிகள் அனைத்து தொன்மையின் தொடர்ச்சியாக விளங்குகின்றன. திருமணம் பல சடங்குகளும் ஆன்மீக வழிமுறைகளும். வழிபாடு, கோயில்கள், வனவாசம், புனித காடுகள், வாழ்வியல், இயற்கை சாகுபடி, மரத்துணை இவை அனைத்துமே தொன்மையின் தொடர்ச்சியை காட்டுகிறது. இன்றைய காலகட்டத்தில் தொன்மையின் அவசியம். இன்றைய உலகமயமாக்கல் காலத்தில் பல பழக்க வழக்கங்கள் மாறிவிட்டாலும் தொன்மையை காக்கும் பொறுப்பு ஒவ்வொரு தமிழருக்கும் உண்டு.
தொன்மை இல்லாமல் நம்முடைய அடையாளமே இழக்கப்படும். எனவே மொழியையும் கலாச்சாரத்தையும் பழக்க வழக்கத்தையும் பாதுகாப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். அறிவியல் வளர்ச்சி. அறிவியல் வளர்ச்சி மனித வாழ்வின் புதிய அத்தியாவசியங்களாக திறக்கிறது. இயந்திரங்கள், தொழில்நுட்பம், மருத்துவம், கல்வி மற்றும் தொடர்பால் எல்லாம் அறிவியலால் மாற்றப்படுகிறது. அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனித வாழ்க்கையை எளிதாக்கினாலும் அவற்றின் தவறான பயன்பாடு சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடும். அறிவியலை நம்பி பயன்படுத்த வேண்டும் என்பதே நமது கடமை. நட்பு மற்றும் சமூக உறவுகள். மனித வாழ்க்கை சமூக உறவுகளால் வளமாகிறது. ஒருவரின் வாழ்வின் நண்பர்கள் மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றனர். நம்மை உண்மையாக புரிந்து கொள்வது, நமது சோகம் மற்றும் சந்தோஷத்தை பகிர்வது நல்ல நண்பனின் பண்பு. நட்பு என்பது வானின் நட்சத்திரங்கள் போல வாழ்க்கையின் ஒளியை பரப்புகிறது. நட்பு எப்போதும் சிக்கல்களை சமாளிக்க உதவுகிறது. துயரம் அல்லது சிக்கல் நேரங்களில் நண்பர்கள் துணை அளிப்பார்கள். நண்பர்கள் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையுடன் நடத்தினால் உறவு வலுப்படுகிறது. இதுவே சமூகத்தின் ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையை உருவாக்கும். முடிவாக, நட்பு மற்றும் சமூக உறவுகளை நேசித்து வளர்த்தல் மனித வாழ்க்கைக்கு முக்கியம். நம்மை உண்மையாக புரிந்து கொள்ளும் நண்பர்களும் அக்கறையுடன் நடக்கும் உறவுகளும் இல்லாமல் வாழ்வில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் இழக்கப்படும். எனவே மனித வாழ்வில் நட்பு என்பது மட்டுமல்ல, வாழ்வின் பெருமையாகும். வாழ்க்கையின் நம்பிக்கை மற்றும் முயற்சி. வாழ்க்கையில் முன்னேற நம்பிக்கையும் முயற்சியும் தேவை. மனிதன் எதற்கு முயற்சி செய்தால் வெற்றி காண முடியாது. தோல்விகளுக்கு பின்னால் மனநிலை, எச்சரிக்கை, உற்சாகம் மற்றும் ஒழுக்கமான முயற்சி வேண்டும். வாழ்க்கையை நம்பிக்கையுடன் முன்னேறினால் சந்தோஷம், உயர்வு, வளர்ச்சி அனைத்தும் கிடைக்கும். கலை மற்றும் மனித வாழ்வு. கலை மனித வாழ்வின் அந்தத்தை, உணர்வுகளையும் சிந்தனைகளையும் வெளிப்படுத்தும் வழியாகும். நடனம், இசை, ஓவியம், நாடகம் போன்றவை மனதை தெளிவாக்குகிறது. கலை மனிதரை மனதோடு தொடர்பு வைத்து மனநலம், சிந்தனை, சமூக பழக்கம் அனைத்தையும் உயர்த்துகிறது. கலை இல்லாமல் மனித வாழ்க்கை வெறுமையாக இருக்கும். அடுத்தது கல்வியின் முக்கியத்துவம். கல்வி மனித வாழ்க்கையின் அடித்தளம். அறிவையும் அறிவாற்றலையும் வளர்க்கும் கல்வி நம்மை சமூகத்தில் முன்னேற்றி கொண்டு வரும் முக்கியமான வழி. கல்வி இல்லாமல் ஒருவர் வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியாது. கல்வி என்பது அறிவின் ஒளி, வாழ்க்கையின் முன்னேற்றம் மற்றும் சிந்தனை திறனை அனைத்தையுமே வளர்க்கும் கருவியாக விளங்குகிறது. இயற்கை அழகு மற்றும் சுற்றுச்சூழல். இயற்கை அழகு மனிதனின் மனதை அமைதிப்படுத்தும் மற்றும் மலையேற்றம், காடுகள், ஆறுகள், கடல் போன்ற இயற்கை சூழல்களில் மனித வாழ்வின் சந்தோஷத்தையும் தருகின்றன. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நமது கடமை. இயற்கையை அழிக்காமல் பராமரித்து வாழ்வில் மனித வாழ்வை வளமாக்குவோம். ஆரோக்கிய வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கை மிகப்பெரிய செல்வம். ஆரோக்கியமான உணவு, ஒழுங்கான உடற்பயிற்சி, மனநிலை சமநிலை ஆகியவற்றை நம் வாழ்வின் இனிமையாக்குகின்றன. நோய் மற்றும் மனச்சோர்வு இல்லாமல் வாழ்வது மகிழ்ச்சியையும் செயல்திறனையும் தரும். ஆரோக்கியத்தை பாதுகாப்பது நமது வாழ்வின் அடிப்படை தேவையாக அமைகிறது. தொழில்நுட்ப வளர்ச்சி. தொழில்நுட்ப வளர்ச்சி நம் வாழ்க்கையின் மாற்றி அமைத்துள்ளது. கணினி, இணையம், மின்னணு சாதனங்கள், ரோபோட்டிக்ஸ், செயற்கை நுண்ணறிவு ஆகியவை மனித வாழ்வில் எளிமையாக்குகிறது. ஆனால் இதனை தவறாக பயன்படுத்தினால் தீங்கு விளைவிக்கலாம். தொழில்நுட்ப வளர்ச்சி நன்மை தரும், ஆனால் விவேகத்துடன் பயன்படுத்த வேண்டியது அவசியமில்லை. மரபு மற்றும் பயன்பாட்டு விழாக்கள். மரபு மற்றும் பண்பாட்டு விழாக்கள் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தும். பொங்கல், தீபாவளி, பாரம்பரிய நாடகங்கள், இசை நிகழ்ச்சிகள் மனிதனை ஒன்றாக இணைக்கிறது. இவை வாழ்க்கையில் அழகு மற்றும் ஆன்மீகத்தை வெளிப்படுத்துகிறது. மரபாகும் விதமாக வளர்த்தல் சமூகத்தின் ஒரு நல்ல திறமையை ஏற்படுத்தும். நூல்கள் மற்றும் வாசிப்பு பழக்கம். நூல்கள் மனித அறிவையும்
மனநலத்தையும் வளப்படுத்தும். வாசிப்பு பழக்கம் என்பது சிந்தனையோட திறனை வளர்க்கிறது. சிறு வயது முதல் வாசிப்பு பழக்கம் வளர்த்தால் அறிவுத்திறன், மொழியறிவு மற்றும் கற்பனை சக்தி மேம்படும் என்பது இங்கு சொல்கிறார்கள். புத்தகங்கள் நம் வாழ்க்கைக்கு தோழிகளாக, கற்றலுக்காக வழிகாட்டியாக இருக்கும். பாரம்பரிய கலைகள் நாடு மற்றும் சமூகத்தின் பண்பாட்டை வெளிப்படுத்தும் முக்கிய சாதனம் பாரம்பரிய கலைகள். நடனம், இசை, ஓவியம், சிலை போன்றவற்றை மனிதரின் உணர்வுகளை வெளிப்படுத்தும். இவை ஒருவரின் ஆற்றலை உயர்த்தி மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றுகின்றன. தொன்மை மற்றும் இன்றைய காலம். தொன்மை தொழில்நுட்ப உலகில் தொன்மை பாதுகாப்பு மிகவும் முக்கியம். மொழி, கலாச்சாரம், மரபுகளை காக்கும் பொறுப்பு ஒவ்வொரு தமிழருக்கும் உண்டு. தொன்மையை வலியுறுத்தல் பாடல்கள், நாடகம், பாரம்பரிய விழாக்கள் நடத்தும் பழமையான நூல்களை படித்தல். உதாரணமாக, பள்ளிகளில் சங்க இலக்கியம் படிப்பது, பாரம்பரிய திருவிழாக்களை நடத்துவது, பாரம்பரிய கலை மற்றும் நடனம் கற்றது. முடிவாக, தொன்மை என்பது ஒருவரின் அடையாளம். தமிழ் தொன்மை மொழி, இலக்கியம், கலாச்சாரம், கல்வி ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது. நமது மரபுகளை காக்குதல் அடுத்த தலைமுறைக்கு பரம்பரை வழியாக வழங்குதல் நம் கடமையாகும். முடிவாக